ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 16 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து கோவமா ரூம்குள்ள போனோடனே முத்து போய் சமாதானப்படுத்த போறாருல. அப்புறமா முத்து சொல்றாரு, இந்த பாரு நான் வந்து அன்னைக்கு அவன் காசு எடுத்துட்டு போனது மட்டும் தான் என் ஞாபகத்துல இருந்துச்சுன்னொடனே, இப்போ மீனா சொல்றாங்க, என்ன பார்லர் கூட்டிட்டு போய் வெளியில இருந்து எப்படி சொன்னீங்க? கருணக்கிழங்கு மாதிரி உள்ள போயிட்டு உருளைக்கிழங்கு மாதிரி வரேனோடனே, பாத்தியா நீ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுனே அதுக்கு முன்னாடி நீங்க என்ன எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி தெரியுமான்னு சொல்லி 2 பேருமா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, முத்து சவாரிக்கு போயிறாரு. மீனாவோட அம்மா வராங்க. அவங்க வந்து மீனாக்கு வந்து நாளைக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக சீர் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து விஜயா ரொம்ப கிண்டலா கேட்குறாங்க. "தட்டு எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொன்னோனே, "என்ன 50 கிலோ தங்கம் கொண்டு வந்திருக்கீங்களா? வைர நகைலாம் கொண்டு வந்திருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப கிண்டலா கேட்குறாங்க. அப்புறமா அண்ணாமலை தான் எப்பவும் மாரி சப்போர்ட் பண்றாரு. விஜய் எப்பவும் மாரி கிண்டல் ஒரு மாரியா பேசிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து தட்டுல பழம்லாம் வச்சு அண்ணாமலை கிட்ட குடுத்து, நாளைக்கு அவங்க 2 பேரையும் வர சொல்றாங்க. ட்ரெஸ்ஸு, முறுக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்ருதி வந்து "ஆன்டி அன்னைக்கு ஒரு முறுக்கு கொண்டு வந்தீங்களா? அத கொண்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்னோனே, "இந்தாம்மா" அப்படின்னு சொல்லி குடுத்தோனே, அத எடுத்து ஸ்ருதி சாப்பிட போறாங்க. அப்ப விஜயா கத்துறாங்க. "அவங்க என்ன எண்ணெயில சமைச்சாங்களோ அதெல்லாம் சாப்பிடாத" அப்படின்னு. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்க, "கடையில வாங்கி சாப்பிடுறத விட வீட்ல இருக்கிறது ஹெல்த்தி ஃபுட் தான். எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிடுறேன்னு" சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்ப எல்லாரும் போனோனே, மீனாவோட அம்மா வந்து ரோகிணி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாரி உங்க அப்பா ஜெயில்ல இருக்காருன்னு கேள்விப்பட்டேன்ம்மா. இந்த மாரி இங்க ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனா உடனே வெளியில வந்துருவாங்க. நீங்க அந்த கோயிலுக்கு போ" அப்படின்னோனே, இப்ப விஜய் "நீங்க எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க? அப்ப இங்க இருக்கிறத அங்க போய் போட்டு விடுறியான்னு" சொல்லி மீனாவ வேற திட்டுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து மீனா வந்து சீதா வந்துருவாம்மா லேட் ஆயிடுச்சு வான்னு சொல்லிட்டு கிளப்பிடுறாங்க அங்க வீட்ல இருந்து. இப்ப முத்து வராரு. "ஏன் அத்தை ஒரு மாரி போறாங்கன்னோனே" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லி சமாளிச்சுடுறாங்க மீனா. இப்ப மீனா வந்து கிச்சனுக்குள்ள போனதா உண்டு. விஜயாவும் ரோகிணியும் போய் மீனாவ அப்படியே இது பண்ணிக்கிறாங்க. எப்படி நீங்க நடக்கிறத அங்க சொல்வேன்னோனே, இப்ப ரோகிணி வேற எங்க வீட்ல இருக்கிறத நீங்க எதுக்கு அங்க சொல்றீங்கன்னு சொல்லி 2 பேரும் மீனா கிட்ட கத்து கத்துன்னு கத்துறாங்க. இப்ப நைட் என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து ரூம்குள்ள போறாங்க. அத பார்த்துட்டு விஜயா வந்து, "ஒருவேளை இவ அவன்கிட்ட போய் சொல்ல தான் போறாளோ?" அப்படின்னு சொல்லி அங்க நின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா மீனா போய் அவங்க அம்மா எடுத்த அந்த ட்ரெஸ்ஸ போட்டுவிட்டு, "உங்களுக்கு அழகா இருக்குங்க" அப்படிதான் பேசுறாங்க. அப்புறமா விஜயா கிட்ட வந்து, "நான் ஒண்ணும் நீங்க சொன்னத உங்க பையன்கிட்ட போய் போட்டு விட மாட்டேன் அத்த பயப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. காலையில மீனா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது முத்து வராரு. இப்போ முத்து வந்து அண்ணாமலையையும், விஜயாவையும் கூப்பிட்டு வச்சு ஏதோ குடுக்குறதுக்காக கையில எடுக்குறாரு. அதுக்குள்ள பாட்டி வந்துர்றாங்க. பாட்டி வந்தோனே பாட்டின்னு சொல்லி தூக்கி சுத்துறாரு. சுத்திட்டு, "என்ன பாட்டி வரேன்னு சொல்லவே இல்லன்னோனே" இப்ப விஜயா கேட்குறாங்க. "ஆமா நீங்களும் தான் என்கிட்டயும் தான் சொல்லவே இல்ல" அப்படின்னு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, மீனா வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து முத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி "சத்யா தான் உங்களுக்காக இந்த சட்டைய தேடி கண்டுபிடிச்சு எடுத்தான்" அப்படின்னோனே, இவன் எடுத்த சட்டையான்னு சொல்லிட்டு முத்து வேக வேகமா சட்டைய கழட்டுறான். "ஐயோ! மாப்பிள என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னு?" எல்லாரும் கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.